விஜயோடைய பிரச்சாரத்திலேயே ஏன் எப்ப பார்த்தாலும் குறுகிய இடத்தை கொடுக்குறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. எந்த மாவட்டத்திலயும் நடக்காது. நேற்று விஜய் வீடியோ வெளியிட்டப்பயும் அதான் சொல்றாரு. 5 மாவட்டத்துல பேசியிருக்கோம், எங்கேயுமே நடக்காத பிரச்சனை ஏன் கரூர் நடக்குதுங்கிறாரு. மேடம், இது ரொம்ப அப்நார்மலா இருக்குது. உடனே இன்சார்ஜ் டிஜிபி பிரஸ் மீட், ஏடிஜிபி எல்என்டோ பிரஸ் மீட், இவங்க அமுதாஸ் பிரஸ் மீட், அடுத்தது உடனே நாளைக்கு முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதலமைச்சர் வராருங்கிறப்ப நீங்க எந்த இடத்துல இவ்வளவு வேகம் காட்டி இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல 31 பேர் இறந்திருக்காங்க. புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் காரணமா? IAS IPS காரணம் இல்லையா? லத்தி சார்ஜ் பண்றதுக்கு அங்க ஒரு உயர் அதிகாரியோடைய சும்மா கையில இருக்கிற குச்சி இருக்குதுன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டுலாம் சொல்லட்ட மாட்டாங்க. அங்க யாரோ ஒரு உயர் அதிகாரி லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கணும்ல. யார் அது? இன்னைக்கு செந்தில் பாலாஜி உட்கார்ந்து பேசுறப்ப அவர் வந்த இத்தனாவது நிமிஷம் ஒரு செருப்பு பறந்துச்சு, 4வது நிமிஷம் 2வது செருப்பு பறந்துச்சு, 16வது நிமிஷத்துலதான் அவர் என்னைய பத்தி பேசுறாரு. இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மணிக்கணக்கு போட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த செருப்பு வந்து விட்டா அவர் எந்த கம்பெனி செருப்பு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த பேட்டா செருப்பு வந்துச்சு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த கம்பெனி செருப்பு வந்துச்சுன்னு கூட சொல்லுவாரு போல. எல்லாமே பிரைவேட் ஆம்புலன்ஸுங்க. ஏன் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் அங்க இல்ல? விஜய் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார ரேடியஸ்க்குள்ளாரே 6 மருத்துவமனைகள் இருக்கு. இதே விஜய் கூட்டத்தில் இருந்த எல்லா ஆம்புலன்ஸ்லயும் தாவேகா கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. இதே கொடி GH வாசல்ல போய் நின்று அடுத்த நிமிஷம் அங்க அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் திமுக கொடியா மாறுது. இதே ஒரு பப்ளிக் ஒருத்தர் சொல்றாரு, டிரான்ஸ்பாரம் கரண்ட் கட்டானப்ப கட்சி துண்டு ஒரு பையன் தோல்ல போட்டுனா அவன் டிரான்ஸ்பாரத்துல ஏறி கட்டை எடுத்து அடிச்சான் அப்படிங்கிறாங்க. ஒரு பையன் அவருடைய சட்டையை தூக்கி காட்டி, இங்க பாருங்க என் சட்டையில எல்லாம் கத்தி கோடு பட்டிருக்கு, இது மாதிரி எல்லார் மேலயும் பின்னாடி நின்னுட்டு கத்தியில கோடு போட்டாங்க, தள்ளுறப்ப கூட இப்படி எல்போ வச்சு முன்னாடி தள்ளுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அந்த கூட்ட நெரிசல் இருந்த பல பேர்கிட்ட இருந்து வரப்படுறப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து நாளைக்கு இதே அரசியல் பேசுறாரு. நீங்க இதே வேங்கை வயலுக்கு ஏன் முதலமைச்சர் போல, ஏன் திருமாவளவன் போலன்னு கேள்விக்கு நாளைக்கு பதில் வர மாட்டேங்குது. கள்ளச்சாராயத்துக்கு இதே முதலமைச்சர் நாளைக்கு இதே துரித நடவடிக்கை எடுத்தீங்களா? கவர்மெண்டால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, இது வரைக்கும் அவங்க எங்கெங்க தெரியுமா கொடுத்திருக்காங்க? ஜாதி கலவரம் நடந்தப்ப கள்ளச்சாராயத்துல குளிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மீது குறை வருகிறதோ அதை மறைக்கிற இடத்துல மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க இன்னைக்கு விஜய் கூட்டத்துல இறந்த 41 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்கறது சந்தேகத்தை ஏற்படுத்தலையா?